ஹாய்ங்க, இளநரை பிரச்சனை தீர்க்கக்கூடிய 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கூந்தல் எண்ணெயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் சேர்க்கறது அண்ட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆயில் என்ன அப்படின்னா இளநரை ஆயிலுங்க. 20 மூலிகைகளை கொண்டு வீட்டிலேயே சுத்தமான முறையில் செய்யப்படுதுங்க. ஸோ இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கற்றாழை, நிழலிலேயே உலர்த்தப்பட்ட கேரட், பீட்ரூட், முருங்கை இலை, கருந்துளசி, அவுரி, இஞ்சி பூண்டு, செம்பருத்தி பூக்கள் மற்றும் அதனுடைய இலைகள், பன்னீர் ரோஜா, நெல்லி வத்தல், வெள்ளை கரிசலாங்கண்ணி மற்றும் மருகு மற்றும் திருநீற்று பச்சிலை, சப்ஜா விதைகள் மற்றும் எள்ளு விதைகள், ஆவாரம்பூ மற்றும் பொடுதலை. இது கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்கு மகிழம்பூக்களும் ஆட் பண்ணுறோங்க. இப்போ வாங்க ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கேரட்டை உள்ளே போட்டுடலாங்க. ஸோ கேரட், பீட்ரூட் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து அதில் இருக்குங்க. இது ப்ராசஸிங்கே தனி. கரெக்டான முறையில் பதப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்குங்க. வெயிலில் வச்சிங்கன்னா அதனோட சத்து பூரா போயிருங்க. நிழல்லையே உலர்த்தி நிழல்லையே எடுக்கணுங்க. அப்போ தான் அதனோட ஃபுல்லாக சத்து அந்த கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் அப்படியே இருக்குங்க. இந்த எண்ணெயில் சேர்க்கக்கூடிய பொருட்களோட அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு ஒரு பொருள் 10 கிராம்ஸ் வீதம் சேர்க்கணுங்க. முருங்கை இலையில் இரும்பு சத்து இருக்குதுங்க. ஸோ அதனால் முருங்கை இலை ஆட் பண்ணுறோம். அது கூடவே கரிசலாங்கண்ணியை ஆட் பண்ணுறேங்க. கரிசலாங்கண்ணி இயற்கையாகவே முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அண்ட் அதே மாதிரி அவுரியும் போடுறேங்க. அவுரியும் டைக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லி வத்தல். நெல்லி வத்தலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க. அடுத்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு இயற்கையாகவே நரைமுடியை தடுக்கக்கூடிய பண்புகள் அதில் இருக்குதுங்க. அடுத்து சப்ஜா சீட் அண்டு எள்ளு விதைகள் ரெண்டையுமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போடுறேங்க. இந்த மகிழம்பூக்கள் எண்ணெயோட நறுமணத்துக்காக நம்ம சேர்க்குறோங்க. எல்லா பொருள்களும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 days அந்த பொருள் எல்லாமே அந்த எண்ணெயில் ஊறணுங்க. அப்போ தான் அதனோட சத்து ஃபுல்லாக அதில் இறங்குங்க. நம்ம சேர்த்துற பொருட்களை நம்ம முருக விட்டுறக்கூடாதுங்க. அந்த மாதிரி முருக விட்டுட்டோம் அப்படின்னா அது ஓவர் ஹீட் ஆகி அந்த எண்ணெயில் சேரக்கூடிய சத்து எல்லாமே கரைஞ்சிருங்க. அதனால் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும். இந்த முறையில் ஆயில் காய்ச்சும் போது முடிக்கு தேவையான அனைத்து சத்துமே கிடைக்குதுங்க. இதனால் ஹேர் பாலிக்கிள்ஸ் நல்ல ஒரு ஊட்டம் கிடச்சி முடியின் வேர்க்கால்களிலிருந்து வளரக்கூடிய அந்த நரைமுடியானது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறுதுங்க. இது வீடியோக்காக சொல்லலைங்க. நாங்கள் எங்கள் தெரிஞ்ச ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆயில் மேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு, இளநரை கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி தான் இதை நான் தைரியமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேங்க. கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட 3 வகையான எண்ணெய் இருக்குதுங்க. கூந்தல் எண்ணெய், இளநரை கூந்தல் எண்ணெய், பொடுகு எண்ணெய். இந்த 3 எண்ணெயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. முடி உதிர்வு, இளநரை, பொடுகு இந்த 3க்குமே நம்ம ஆயில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்க. ஒரு தடவை நம்பிக்கை வச்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே தொடர்ந்து வாங்க ஆரம்பிப்பீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஹேரை பற்றின அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.